அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இது என்னோட புது டைரி. யூடியூப் பர்பஸ்க்காக நான் இந்த டைரியை யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இதே மாதிரி ஒரு பழைய டைரியுமே நான் வச்சுருக்கேன். 2025 ஓடுது. அதை நான் பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டைரி போட்டு நம்ம பட்ஜெட் போடும்போது அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபில் பண்ணுறது உங்களோட விருப்பம். தேவைப்பட்டால் ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைனா நேமை மட்டும் எழுதிட்டு கூட அப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக டைரியில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று இருக்கும், டேட்ஸ் டு ரிமெம்பர்னு. நம்ம நெக்ஸ்ட் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, வைஃபை ரினியூவல் பண்ணுறது, அப்புறம் சிட் ஸ்கீமு, இது டிஜிகோல்டு, இதோட மெச்சூரிட்டி டேட்ஸு, இது எல்லாத்தையும் ஜஸ்ட் அந்த மந்த்துக்கு கீழே டேட்டை மட்டும் போட்டு இப்படி எழுதி வச்சுக்கிட்டோன்னா எந்தெந்த டேட்ஸில் நம்ம எந்தெந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் இந்த ஒரு பேஜை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 26th வரைக்குமே என்னோடய மொபைலில் வேலிடிட்டி இருக்குன்னா அந்த 26th நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அன்றைக்கே நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது முன்னாடி இருந்த அந்த மெசேஜ் பேலன்ஸு அப்புறம் இன்டர்நெட் பேலன்ஸ் எல்லாமே நமக்கு ஒன்றா சேர்ந்தே கிடச்சிரும். நான் அன்லிமிட்டட் பேக் 77 டேஸ்க்கு வர மாதிரி போடுவேன். அது ஒரு 489 rupeesனு நினைக்கிறேன். அதுக்கு 7 GB இன்டர்நெட் கொடுப்பாங்க. ஓவராலாகவே 77 டேஸ்க்குமே வெறும் 7 GB மட்டும்தான் இன்டர்நெட் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு 600 மெசேஜ் நமக்கு ஃப்ரீ கொடுப்பாங்க. அந்த பேக்குள்ளேயே அது கவர் ஆகும். நான் கரெக்டாக இந்த டேட்டெல்லாம் நோட் பண்ணி வச்சு அன்றைக்கே ரீசார்ஜ் பண்ணிடுறதுனால அந்த மெசேஜ் பேலன்ஸும் எனக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி ஒரு 2000 மெசேஜுக்கு இப்போ பேலன்ஸ் இருக்குது எனக்கு, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதே போல் இன்டர்நெட்டுமே எனக்கு வெளியில் போனால் மட்டும்தான் தேவைப்படும். ஏன்னா வீட்டிலேயே வைஃபை இருக்குது. அந்த வைஃபை ரெனியூவலையுமே நான் டேட்டை பர்ஃபெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா அதையும் ப்ராப்பராக 6 months ஒன்ஸ் நான் பே பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிப்பேன். வெளியில் போகும்போதும் மேக்ஸிமம் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக, இல்லாட்டினா ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்ணுறதுக்காக இதுக்கு தான் தேவைப்படும். அதுக்கு ரொம்ப எம்பிஸ்லாம் போகாது. ஸோ அதையுமே கேரி ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இன்டர்நெட் தேவைப்படக்கூடிய நேரங்களில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அதே போல் என் ஹஸ்பண்டோட மொபைல் ரீசார்ஜ் டேட்டையும் நான் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய பர்சனல் பட்ஜெட் டைரியில் டிஜிகோல் பர்ச்சேஸ் எப்போ பண்ணணும், அப்புறம் சிட் ஸ்கீம் எப்போ முடியுது, அதை எப்போ பர்ச்சேஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே டேட் போட்டு நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். டிஜிகோல்டாக இருக்கட்டும், இல்லை சிட் ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லை ஒன் டைம் டெபாசிட்டாக இருக்கட்டும், அதில் போட்டிருக்கிற மெச்சூரிட்டி டேட்டுக்கு ஒரு 3 நாள் முன்னாடியே நமக்கு மெச்சூர் ஆகிரும். அதனால் நான் ஃபஸ்ட்டே அந்த 330 டேஸை கேல்குலேட் பண்ணி அந்த டேட்டை எக்ஸாக்டாக நான் எழுதி வச்சுருவேன். நீங்கள் நார்மலாக ஒரு நோட்டை பட்ஜெட்டுக்குன்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு பேஜை நீங்களே கையாலே எழுதி ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. போன இயர் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். எதுவுமே மிஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் நம்ம இப்படி எழுதி வைக்கும்போது முன்னாடி மந்தே இதை நம்ம பார்த்துடுறோன்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி நமக்கு ஒர்க்கெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் போது இன்கமில் தேவையில்லாத செலவுகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக டேட் 1 இருக்குல்ல, இதில் நான் இந்த பிளான்ஸ் தான் பண்ணிக்குவேன். பட்ஜெட் பிளான்னு போட்டு எக்ஸ்பென்ஸுக்கு தனியாக, சேவிங்ஸுக்கு தனியாக 2 காலம் போட்டு வச்சுப்பேன். எக்ஸ்பென்ஸில் வீட்டு செலவுக்கு அது ஜென்ரலாக 13,000 தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுப்பேன். 13,000மே தேவைப்படாது, இருந்தாலும் நான் அப்படி எழுதிக்கிட்டு அதில் கொஞ்சத்தை சேவிங்ஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் கோல்டு சிட் போடுறோன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், அதே நம்ம எக்ஸ்பென்ஸ்லேயே எழுதி வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது நம்ம கம்பல்சரி பே பண்ணி தான் ஆகணும். அதனால அப்புறம் ரெண்ட்டு நம்ம பே பண்ணோன்னா, ரெண்டல் ஹவுஸில் இருக்கோன்னா அந்த ரெண்டுக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே இது தெரியும், ஜக்காத் 2.5% ஆஃப் அவர் இன்கமில் நம்ம கொடுக்கணும். அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நம்மக்கிட்ட 11 சவரன்ஸுக்கு மேலே நகை இருந்துச்சுன்னா, கோல்டு இருந்துச்சுன்னா இந்த ஜக்காத் கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ இன்கம் வரும்போதே மந்த்லி நம்ம கொடுத்துட்டோன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக அதையும் எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் இபி 2 months ஒன்ஸ் நம்ம இபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்ம முன்னாடியே ஆன்லைன்லேயே செக் பண்ணி இருப்போம், அதையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் டெப்ட்டு, நமக்கு ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா எவ்வளோ கொடுக்கணுங்கிறத எழுதிக்கலாம். பைக் சர்வீஸு, இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இந்த மந்தில் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம சேர்த்து எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு எந்தெந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதி வச்சிடணும். மந்த்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இப்படி நம்ம எழுதி வச்சுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அமௌண்ட் வந்ததும் நம்ம ஒன்றுக்கும் எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சதுக்கு எல்லாத்துக்கும் டிக் போட்டுக்கலாம். அப்புறம் சேவிங்ஸுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஐடியா தான், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உண்டியல் சேவிங்ஸுக்காக அப்படின்னு ஒரு 5 rupee சேலஞ்ச் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழேயே இந்த மாதிரி 5 rupee சேலஞ்சுக்கான சார்ட்டையும் நான் எழுதி வச்சுட்டேன். இது ஃபுல்லாக சேர்த்து முடித்தோன்னா 2480 rupees நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். இதை நமக்கு தேவைப்படுற பொருள் ஏதாவது வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 months 3 monthsன்னு சேர்த்து வச்சு ஏதாவது வெக்கேஷன் கூட பிளான் பண்ணிக்கலாம். இது 5 rupee சேலஞ்ச் தான் பண்ணணும்னு இல்லை, எவ்ரி மந்த் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி
நமக்கு வரக்கூடிய இன்கம் அப்புறம் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ₹1 சேலஞ்சாவது பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இது நமக்கு சேவிங்ஸ் ஹேபிட்டை க்ரியேட் பண்ணும். ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஹாவ் டு சேவ் அப்படிங்கிற மாதிரி இது நமக்கு ஒரு ஹேபிட்டை கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் வரிசையாக ₹5 ₹10 ₹15 தான் போடணும்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. சொல்லப்போனால் மந்தோட ஸ்டார்டிங்கில் தான் நம்மக்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாகவே இருக்குன்னா 3-4 நாளுக்கு சேர்த்தே கூட நம்ம போட்டுக்கலாம். ஒரு நாள் காசு இல்லாமல் இருக்கும், அப்போ விட்டுறலாம். இதை கம்ப்ளீட் பண்ணணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எமர்ஜென்சி ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்காக அப்படின்னு ஒரு ₹500 எவ்ரி மந்த் நம்ம எடுத்து வச்சோன்னா அதுவே இயர் எண்டில் நமக்கு ஒரு ₹6000 சேர்ந்துருக்கும். எமர்ஜென்சி டைம் வரும்போது எடுத்துக்கிறதுக்காக தானே இதை நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ எப்படி ₹6000 இதில் சேரும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இது நம்ம எமர்ஜென்சி டைமுக்கு எடுத்துக்கிறதுக்காக மட்டும் சேவ் பண்ணலை. எமர்ஜென்சி வரும்போது அதுலேருந்து நம்ம கடனாக வாங்கிக்கிட்டு திருப்பியும் வச்சிடுறதுக்காக தான் இந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறோம். வேறு யாருக்கிட்டையாவது கடன் வாங்கினா அதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு முனைப்பாக நம்ம இருப்போம்ல, அதே போல் நம்மக்கிட்டேருந்து நம்ம கடன் வாங்கினாலும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த எமர்ஜென்சி சேவிங்ஸை நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் டிஜிகோல்டு, எல்லாருமே கண்டிப்பாக டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி அந்த மெச்சூரிட்டி டேட்டில் அங்கே போய் ஒரு காயினை வாங்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்கள். அதில் குறைஞ்சது ஒரு 1 கிராமாவது வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம சேவ் பண்ணலாம். குறைஞ்சது 1500ஆவது டிஜிகோல்டில் நான் சேவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுமே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுலேயும் ஒரு ₹1000ஆவது நான் மினிமம் சேவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் பெர் மந்த்துக்கு. அப்புறம் நம்மளோட ஃபெஸ்டிவலுக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஸ்க்காக நம்ம ஒவ்வொரு மந்த்தும் சேவ் பண்ணும்போது அதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப கையை கடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸுக்கு ஏற்ற மாதிரி, சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்களோட சேவிங்ஸை பிளான் பண்ணி இப்படி எழுதி வச்சுக்கலாம். இந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா இதில் ஒரு டிக்கை நம்ம போட்டுடலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, இதை ஃபஸ்ட்டே கூட எழுதி வச்சுக்கலாம். நமக்கு வரக்கூடிய சேலரி, செகண்டரி இன்கம் ஏதாவது வருதா, பார்ட் டைம் வழியாவோ இல்லை ரெண்ட் வழியாவோ வருதா, இது எல்லாத்தையும் நம்ம இங்கே எழுதி வச்சுக்கலாம். இந்த வரவுக்குள்ளேயே செலவு மற்றும் சேமிப்பு எல்லாமே வரணும். இது தவிர எக்ஸ்ட்ராவாகவே வர மாதிரி நம்ம ஏதாவது இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணணும். அப்புறம் வீட்டு செலவு சொன்னேன்ல, அதை நான் இந்த மாதிரி தான் என்வெலப்ஸ் போட்டு வச்சுப்பேன். கிராசரிக்கு ₹3000, செக்கு எண்ணெய் வாங்குறதுக்குன்னு ஒரு ₹1000 வச்சுப்பேன். ஆனால் ₹3000 ஆகாது. என்ன காரணம்னா, செக்கை இன்னைக்கு தனி கடைக்கு போயிடுவேன், அப்புறம் ரைஸ் பேக் வாங்குறதுக்கு தனி கடை போயிடுவேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக கிராசரிக்கு மட்டுமே ₹5000 வருது. ₹5000லாம் ஆகாது. என்ன காரணத்துக்காக இப்படி போட்டிருக்கோன்னா, இப்படி எடுத்து வைக்கும் போது தான் அது வெளியே நம்ம கொஞ்சம் சேவிங்ஸையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். அப்புறம் சிலிண்டர் எவ்ரி மந்த்து தேவைப்படாது, 2 months ஒன்ஸ் தான் தேவைப்படும். ஸோ இருந்தாலும் எடுத்து வச்சிருவேன். அது யூஸ் பண்ணாட்டினா அதையும் சேவிங்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுவேன். அப்புறம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ், இது 1600 கண்டிப்பாக ஆயிரும். ஆரோக்கியம் இல்லாமல் சேர்த்து வச்சு அதனால் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ₹1600 நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எவ்ரி மந்த் வாங்கியே தீருவேன் நான். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சின்ன அளவுலையாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பெரிய அளவில் வாங்கினாலும் ஓகே தான். அப்புறம் வாட்டர் கேன்ஸ், அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு 400 எடுத்து வச்சுருவேன். 300 அந்த மாதிரி தான் தேவைப்படும். இருந்தாலும் 400 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கிட்டா அது வழியாக எக்ஸஸ் ஆகிறத நம்ம சேவிங்ஸாக மாற்றிக்கலாம்ல, அதுக்காக. அப்புறம் ரேஷனுக்காக அப்படின்னு ஒரு 200 எடுத்து வச்சுருவேன். ஆனால் 1 month விட்டு 1 month தான் நான் ரேஷன் வாங்குவேன். அது கிராசரியோடய சேர்க்குறதுனா கூட சேர்க்கலாம் தான். ஆனாலும் இதில் சேஞ்சாக தேவைப்படுன்றதுக்காக 200 நான் தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4, இதுக்கு முன்னாடி நான் 1500 எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ 1200 மாற்றிட்டேன். ஏன்னா வாட்டர் கேனை தனியாக பிரிச்சிட்டேன். அப்புறம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். பட் இதுவே ரொம்ப தாராளமாக தான் இருக்குது. இதெல்லாம் என்வெலப்ஸில் போட்டு நம்ம செலவு பண்ணும்போது மந்தோட எண்டு வரைக்குமே நம்மக்கிட்ட காசு இருக்கும். எதுக்குமே பத்தலைங்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. இது ஃபுல்லாக தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதுவேன். அப்புறம் செகண்ட் பேஜில் கிராசரி ஐட்டம்ஸ், முன்னாடி மந்தில் பாதியிலேருந்தே என்னென்னலாம் தேவைப்படுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எழுதி வச்சுக்கிட்டே வந்தேன்னா எதையுமே மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் மந்தில் கரெக்டாக வாங்கிட முடியும். அப்படி வாங்கும்போது அன்னெசரியாக ஒவ்வொரு நாளாக போய் மளிகை சாமானில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னு வாங்கும்போது நமக்கு அது தேவையில்லாத செலவை தான் க்ரியேட் பண்ணும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா அதை மட்டுமா வாங்கிட்டு வருவோம். ஸ்நாக்ஸ் ஏதாவது பார்ப்போம், அதை வாங்கணும்னு தோணும். அப்படி இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு பொருளையும் வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கிராசரி எழுதுறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மந்த்தும் நம்ம ரொம்ப மண்டையை உடச்சி எழுத வேண்டிய தேவையெல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் மந்த் எழுதும்போது முன்னாடி மந்த்ஸில் என்னெல்லாம் எழுதியிருக்கோங்கிறத ஒரு பார்வை பார்த்தோன்னாலே நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையுமே எழுதிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அப்புறம் அடுத்து ஒரு 4-5 பேஜுக்கு உங்களுக்கு எத்தனை பேஜ் தேவைப்படுதோ அந்த மாதிரி இப்படி நீங்கள் கோடெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே டேட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 1ஆம் தேதியில் நம்ம கிராசரி பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கிராசரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் அதோட மில்க் பேக்கெட் வாங்குகிறோம், இல்லை எக்கு வாங்குகிறோம், இல்லாட்டினா வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம், இது எல்லா டீட்டெயில்ஸையுமே எழுதிட்டு அதுக்கான அமௌண்ட்ஸை இந்த காலமில் போட்டுக்கலாம். இந்த டோட்டல்னு போட்டிருக்கேன்ல, அன்றைக்கான டேட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நம்மளோட எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வைக்கும்போது எதுவுமே மிஸ் பண்ணாமல் நம்ம எழுதிட முடியும். ஏதோ அன்னெசரியாக நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்குமே இந்த கணக்கு எழுதுறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 4-5 பேஜ் இல்லைனா 5-6 பேஜுக்கு தானே சொன்னேன். பேலன்ஸ் இருக்கிற பேஜஸில் நம்ம ஏதாவது லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோன்னா அதுக்கான ஒரு சில கிளாஸஸ் மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கலாம். சில சென்டென்ஸ் எல்லாம் எழுதி அதுக்கான மீனிங்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு நடைமுறையில் தேவைப்படுதோ அந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும்போது பேசிக்காக நமக்கு மேனேஜ் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஹிந்தி, அரபிக் இதிலெல்லாம் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் கற்றுக்கிறதுனா நம்பர்ஸ் கற்றுக்கலாம், இல்லைனா சின்ன சின்ன வேர்ட்ஸை கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரியான மற்ற பேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிட் ஸ்கீம் வழியாக நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம எடுக்கலாம். இவ்வளோ கிராமில் இயரிங் வாங்கலாம், இவ்வளோ கிராமில் செயின் வாங்கலாம், இவ்வளோ கிராம் தான் நமக்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் நம்ம பண்ணிக்கலாம். அது ஒரு 4-5 ஆப்ஷன்ஸாவோ இல்லை 10-15 ஆப்ஷன்ஸாவோ நம்ம போட்டு வைக்கும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கே ஒரு கிளியர் கட்டான ஐடியா இருக்கும், இதெல்லாம் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம ஷாப்பில் போய் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டான கிராம்ஸில் என்ன பிளான் பண்ணிட்டு போனோமோ அதை பர்ஃபெக்டாக வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்காகவும் இந்த எக்ஸஸாக இருக்கிற பேஜஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில கோல்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இத்தனை நாளில் நான் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியே ஆகணும், வாக்கிங் ஒரு 15 minutes பெர் டே அப்படிங்கிற மாதிரி போகணும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான சில சார்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இல்லை எந்த மாதிரி கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த மற்ற பேஜஸில் நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஜஸ்ட் எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் அதை நம்ம அச்சீவும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், அதுக்காக தான் நம்ம எழுதி வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் அதிகமான யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.